जय जय सुदर्शना. Bodhasuti Shloka 26. Sriman Venkatanacharya Kavitarkikakesari Vedantacharya Varyomi Sannidattam Sadahrivi Jnananandamayam Devam Nirmalaspadikakripim Adharam Sarva Vidyanam Hayagrivam Range Tadidgunavato Ramayaiva Gode Krishnam Budasya Ghatitam Kripaya Subrishtya Daurgatya Durvisha Vinasha Sudhana Dintvam Santa Prabhatya Samayantya Chirena Tapan. இது சொல்கிறார், அம்மா கோதாதேவியே, திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவரங்கநாதன் அவன் எப்பேற்பட்டவன்? அவன் ஒரு கால மேகம். அப்போ அவனை விட்டு அகலாமல் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டி எப்படி அப்படின்னா, அவள் ஒரு மின்னல் கொடி மாதிரி அப்படிங்க. இப்போ நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னா, அவனோட திருவருளால் மழையால் படைக்கப்பட்ட அமுத நதி மாதிரி இருக்க அப்படிங்கிற. அவர் பெருமாள் காலமேகம், பெரிய பிராட்டி மின்னல் கொடி, இவ மழை அமுத நதியாகலாம். அப்போது இந்த வடிவு எடுத்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னா, சம்சாரம் அப்படிங்கிற இந்த கொடிய விஷத்தை போக்குற அப்படிங்கிறார். மேலே சொல்கிறார், உங்ககிட்ட சரணாகதி பண்ணிண்டு இந்த ஒரு அமுத ஆற்றுல உன்னுடைய சுக்திகளில் ஆழ்ந்து 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 அனுபவிக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுறான்னா, இந்த சம்சார தாபத்திலேருந்து அவளுக்கெல்லாம் விமுக்தி கிடைக்கிறது. உன்னுடைய இந்த அமுத வெள்ளத்தில் மூழ்கி உன்னுடைய ஸ்ரீசுக்திகளில் பாடி 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 எழுந்து எழுந்து யாரெல்லாம் வராளோ அவளுக்கெல்லாம் இந்த சம்சார தாபம்ங்கிறது ஒழிஞ்சு போகிறது. பேர்பட்ட அனுகிரகத்தை பண்ணுற கோதை பிராட்டி நம்மளுடைய சம்சார தாபத்தை போக்கக்கூடிய அமுதமாக இருக்கா, அமுத நதியாக இருக்கா அப்படின்னு இந்த பாசுரத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மேலே என்ன சொல்கிறாருங்கிறத அடுத்த பாசுரத்தில் பார்ப்போம். சதமகமணி நீலாச்சாரு கல்லாரஹஸ்தா स्तनवर नमितांगी सांद्र वात्सल्य सिंधु अलह विनिकिताभि शक्तिरा कृष्णनादा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. आंडाल तिरुडिगले चरणम, तंगमन्नार तिरुडिगले चरणम, तूपू निगमांत महादेसिकन तिरुडिगले चरणम.